நமஸ்தே. இன்றைக்கி விஷாரத் பூர்வார்த்திலிருந்து நிர்மலா உபன்யாஸ் அதிலிருந்து மன்ஷாராம் சரித்திர சித்திரன் பார்க்கலாம். प्रस्तावना प्रेमचंद जी हिंदी उपन्यासों का सम्राट माने जाते हैं. प्रेमचंद जी தான் வந்து ஹிந்தி உபன்யாசத்துலேயே சாம்ராட் மீன்ஸ் ராஜாவாக நினைக்கலாம். நிர்மலா உனக்கா லிகா அனுப்பம் உபன்யாசே. நிர்மலா அவர் எழுதின ஒரு அற்புதமான ஒரு உபன்யாசம். மன்ஷாராம் இசி उपन्यास का पात्र है. மன்ஷாராம் வந்து இந்த உபன்யாசத்தினுடைய ஒரு கேரக்டர். वह मुंशी तोताराम का ज्येष्ठा पुत्र है. அவர் வந்து मुंशी तोतारामனுடைய ज्येष्ठा मीन्स फर्स्ट பையன். आगे उनका चरित्र चित्रण दिया जाता है. அவருடைய சரித்திர சித்திரன் இனிமேல் பார்க்கலாம் நம்ம. சுஷீல் சாத்திர. சுஷீல் மீன்ஸ் எல்லாம் நல்ல குணம் நிறைஞ்ச ஒரு ஸ்டூடெண்ட். மன்ஷாராம் खूब पढ़ता है. நல்லா படிக்கிறவர். वह मेहनती है. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறவர். वह अपनी कक्षा में प्रथम रहता है. அவர் தன்னுடைய கிளாஸ்லேயே அவர் தான் ஃபஸ்ட்டு. जिस पाठ को वह एक बार देख लेता है. எப்போ ஒரு தடவை ஒரு லெசனை பார்த்துறாரோ वह पाठ उसके दिल में अंकित हो जाता है. அப்போவே அந்த லெசன் வந்து அவருடைய மனசில் ஃபுல்லாக அப்படியே நிறைஞ்சிடும். खिलाड़ी प्लेयर. மன்ஷாராம் ஃபுட்பால் और ஹாக்கி கூப் கேள்தா है. மன்ஷாராம் வந்து ஃபுட்பால் ஹாக்கி அவர் ரெண்டுமே விளையாட்டும் ரொம்ப நல்லா விளையாடுவார். वह अपनी स्कूल की ஹாக்கி டீமுக்கா கப்தான் है. தன்னுடைய ஸ்கூலில் ஹாக்கி டீமுடைய கப்தான் மீன்ஸ் கேப்டன். सभी अध्यापक उसको बहुत चाहते हैं. எல்லா अध्यापक मीन्स टीचर्स எல்லாருமே அவருக்கு ரொம்ப பிடிக்கும். स्कूल के प्रधान अध्यापक भी மன்ஷாராம் को चाहते हैं. ஸ்கூலில் பிரதான அத்தியாபக் மீன்ஸ் ஹெட் மாஸ்டர் கூட அவருக்கு ரொம்ப பிடிக்கும். जब मंशा हॉस्टल में रहना चाहता है तब वहाँ कोई जगह खाली नहीं. மன்ஷாராம் வந்து ஹாஸ்டல் இருக்குன்னு நினைக்கிறாரு, ஆனால் அங்கே இடம் இல்லை. ऐसे संदर्भ में प्रधान अध्यापक अपना कमरा खाली करके उसे देते हैं. அந்த டைமிங்கில் தான் ஹெட் மாஸ்டர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய ரூமை காலி பண்ணிவிட்டு மன்ஷாராமுக்கு கொடுக்குறாரு. साहसी धैर्यशाली. तोताराम निर्मला को अपनी वीरता की झूठी कहानियाँ सुनाते हैं. தோத்தாராம் என்ன பண்ணுறாரு, நிர்மலா கிட்ட தன்னுடைய வீரத்தை பற்றி பொய்யான ஒரு கதைங்க சொல்கிறாரு. एक बार कहते हैं कि 3 चोरों ने तलवार से मेरा आक्रमण किया. அவர் சொல்கிறாரு, ஒரு தடவை வந்து ஒரு 3 திருடங்க வந்து என் மேலே கத்தியை வச்சுட்டு என்னை அட்டாக் பண்ணாங்க. மைனே உனக்கு அப்பனி லாட்டி சே மார் பகாயா. அவர் என்ன சொல்கிறார், என்னுடைய லாட்டி மீன்ஸ் ஸ்டிக்கு வச்சு அவங்க எல்லாரையும் அடித்து துரத்துனேன். இசி சமயம் கருமே சாம்பு குஸ் ஜாத்தா है. இந்த டைமிங்கில் தான் சரி அவருடைய வீட்டில் ஒரு பாம்பு வந்து சாம்பு மீன்ஸ் ஸ்னேக் வந்து உள்ளே பூந்துடுது. வக ஜானுக்கர் வே கருக்கே பாகர் நிக்கல் ஜாத்தே हैं. இதை தெரிஞ்சுட்டு அவர் என்ன பண்ணுறாரு, வீட்டை விட்டு வெளியே போயிடுறாரு. தப் மன்ஷாராம் ஹாக்கி கா டேடா. அவர் என்ன பண்ணுறாரு, ஹாக்கினுடைய அந்த விளையாடுற அந்த டேடா மீன்ஸ் அந்த ஸ்டிக் எடுத்து லே ஜாத்தா है. அவர் சாம்புக்கு மார் டால்தா है. அதுக்கப்புறம் சாம்பு மீன்ஸ் அந்த பாம்பை சாவடிச்சுடுறாரு. போலா பாலா நிர்மலா மன்ஷாராம் से अंग्रेजी सीखने लगती है. நிர்மலா வந்து மன்ஷாராம் கிட்ட இங்கிலீஷ் கற்றுக்கிறான். யா ஜானுக்கர் தோத்தாராம் உன் दोनों पर शक करते हैं. இதை தெரிஞ்சுட்டு 2 பேர் மேலேயும் டவுட் பண்ணுறாரு. इसलिए उसे आवारा कहते हैं. இதனால அவனை என்ன பண்ணு சொல்கிறாருன்னா, ஆவாரா மீன்ஸ் சும்மா சுற்றி திரிச்சின்னு இருக்கிறவன் அப்படின்னு சொல்கிறார். சுனுக்கர் மன்ஷா கா தில் துகுதா है. இதை கேட்ட உடனே மன்ஷாரமுடைய மனசு ரொம்ப கஷ்டப்படுது. குछ समय बाद तोताराम सारा दोष நிர்மலா கே சிறு பர் மடா தேத்தி है. கொஞ்ச நாள் கழித்து தோத்தாராம் இந்த தப்பு எல்லாமே நிர்மலா பண்ணதான் அப்படின்னு சொல்லிட்டு மடாமி சவு மேலே திணிக்கிறாரு. தோ வக உனக்கு பாத்தோம் பர் விஸ்வாஸ் கர்த்தா है. அப்புறம் எல்லாரும் அவருடைய பேச்சை நம்புகிறாங்க. आत्माभिमानी निर्मला अपने पति तोताराम का शक समझ लेती है. அவள் தன்னுடைய ஹஸ்பண்ட் வந்து எதனால் சந்தேகப்படுறான்னு புரிஞ்சிடுது. इसलिए மன்ஷாராம் से दूर रहती है. இதனால் மன்ஷாராம் கிட்ட இருந்து கொஞ்சம் தூரமாகவே இருக்கிறான். மன்ஷாராம் एक दिन सुबह से खाना नहीं खाता. ஒரு தடவை மன்ஷாராம் வந்து மார்னிங்லேருந்து சாப்பிடவே இல்லை. रात को भी भूखा रहता है. நைட்டும் சாப்பிடாமல் அப்படியே பசியோடு இருக்காரு. इस पर निर्मला उसके कमरे में जाकर उसे बुलाती है. இதை கேட்டுட்டு நிர்மலா வந்து அவருடைய ரூமுக்கு போயிட்டு கூப்பிட்றான். மீட்டி बातें करती है. ரொம்ப ஸ்வீட்டாக பேசுகிறான். इसी समय तोताराम आ जाते हैं. அந்த டைமிங்கில் தோத்தாராம் வந்துடுறாரு. उनके शक से बचने के लिए उसने उनसे मंशा की
மன்ஷாராம் கி ஷிகாயத் கர்த்தி ஹை. அவருடைய டவுட்லேருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக என்ன பண்ணுறான், மன்ஷாராம் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறான். இசை अपना अपमान समझकर மன்ஷாராம் तुरंत हॉस्टल में रहने चला जाता है. இதை தன்னுடைய அவமானமாக நினச்சிட்டு மன்ஷாராம் என்ன பண்ணுறாரு, அப்போவே ஹாஸ்டலுக்கு கிளம்பிடுறார். दुखी मंशाराम हॉस्टल में रहने लगता है. एक दिन सियाराम उनसे मिलकर कहता है कि हमारी अम्मा अच्छी है. மன்ஷாராம் ஹாஸ்டலுக்கு போயிடுறாரு. ஒரு நாள் சியாராம் போயிட்டு சொல்கிறாரு, நம்மளுடைய அம்மா ரொம்ப நல்லவங்க. पिताजी के कारण वह तुमसे कठोर व्यवहार करने का नाटक करती है. அப்பாவனால தான் உங்க மேலே ரொம்ப கடுமையான ஒரு விவகாரம் மீன்ஸ் ஒரு ஆக்டிவ் மாதிரி கொடுக்குறாவோ அப்படின்னு சொல்கிறேன். इस पर तीव्र विचार करने पर मंशा को पता चलता है कि पिताजी के मन में निर्मला और उसको लेकर शक है. இதுக்கப்புறம் ஒரு தீவிரமான ஒரு திங்கிங்கில் தான் மன்ஷாராம் தெரிய வருது, பிதாஜி கே மனுமே தன்னுடைய அப்பா மனசில் நிர்மலா மேலே எவ்வளோ ஒரு டவுட் இருக்குது அப்படின்னு புரிய வருது. வஹ யஹ் ச நெஹி பாத்தா ஹை, அதனால் இதை சகிக்க முடியல. உசை அப்பார் துக் ஹோத்தா ஹை, அவருக்கு ரொம்ப அடங்க முடியாத ஒரு துக்கம் வந்துடுது. தியாகி मंशाराम किसी भी तरफ निर्मला को निष्कलंक साबित करना चाहता है. எப்படியாவது மன்ஷாராம் நினைக்கிறாரு நிர்மலாவை நிஷ்கலங் மீன்ஸ் தப்பு செய்யாதுன்னு ஸ்தாபனம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. உஸ்கே புலா ஜே பேச்னே பர் பி கர் நெஹி ஆத்தா, அவர் கூப்பிட்ட பிறகு கூட சரி அவர் வீட்டுக்கு வரலாம். வஹ் ஆத்மஹத்யா கரணிக்கோ தயார் ஹோ ஜாத்தா ஹை, அவர் தான் சூசைட் பண்ணிக்கலாம் தயாராக நிற்கிறாரு. இத்தனைமே வ பீமார் பட் ஜாத்தா ஹை, இதுலேயே அவங்க உடம்பு சரியில்லாமல் போயிடுது. अस्पतालुமே உஸ்கி பர்த்தி ஹோத்தி ஹை, அட்மிஷன் பண்ணுறாங்க ஹாஸ்பிட்டலில். உஸ்கோ निर्मला उसको खून देने के लिए आती है. निर्मला அவனுக்கு ब्लड கொடுக்கறதுக்காக வரான். वह उसके पैरों में गिरकर कहता है कि अम्मा आपकी उम्र मुझसे कम है, फिर भी मैं आपको अपनी अम्मा के समझता रहा. அவர் சொல்கிறாரு, தன்னுடைய அந்த ரத்தம் கொடுக்கறத பார்த்துட்டு நிர்மலா ரத்தம் கொடுக்கறத பார்த்துட்டு அவருடைய காலில் கீழே விழுந்து சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் என்னை விட வயசு சின்னவங்க இருந்தாலும் நான் உங்களை அம்மாவை மதிக்கிறேன். அக்லே ஜனமே மை சச்முச் ஆப்கா ஹி பேட்டா பனுங்கா. அவர் சொல்கிறாரு, அடுத்த பிறவிலையாவது நான் உங்களுக்கு பையனாக பிறக்கணும்னு சொல்கிறாரு. இஸ்கே பாத் வஹ மர் ஜாத்தா, அதுக்கப்புறம் அவர் இறந்து போயிடுறார். வஹ அப்பனி ஜான் தேக்கர் நிர்மலாக்கோ நிஷ்கலங்க் சாபித் கர்த்தா ஹை, தன்னுடைய உயிரை கொடுத்து கூட சரி நிர்மலா கலங்க இல்லாதன்னு சாபிக்கிறார். उपसंहार बड़ी उम्र में जवान लड़की से विवाह करने के कारण जो खतरा पैदा हो जाता है, मंशाराम उसकी सूचना देकर अमर हो जाता है. ஒரு பெரிய வயசுள்ள ஒரு ஆள் ஜவான் லடுக்கி ஒரு இளமையான ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கினா எவ்வளோ ஒரு கத்தரா மீன்ஸ் ஆபத்துன்னு சொல்லிட்டு இந்த கதையில் மன்ஷாராம் நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி சூச்சனா மீன்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அமர் ஹோ ஜாத்தா ஹை, அவர் அமர் ஆயிடுறாரு. வஹ அப்பனா துக் அப்பனே தில் மே சிப்பாய் ரஹதா ஹை, அவர் தன்னுடைய துக்கத்தை தன்னுடைய மனசிலே மறைச்சி வைக்கிறாரு. குதுக்கி பலி தேக்கர் நிர்மலாக்கோ பவித்ர சபைத்து கர்த்தா ஹை, தன்னுடைய உயிரை கொடுத்துட்டு நிர்மலாவை பவித்திரமானவ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்தாபனம் பண்ணுறாரு. மன்ஷாராம் சரித்திர அனுபம் ஹை, மன்ஷாராமுடைய சரித்திரம் அவருடைய கேரக்டர் ரொம்ப நல்ல ஒரு கேரக்டர். இந்த மன்ஷாராம் கேரக்டர் ஒரு தடவை ரீட் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தன்யவாத்.